மாலை 4:14. கோடை விடுமுறை முடிந்து நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. பொறுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார்? முருகா வா. நான் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? இன்னும் கான்ட்ராக்ட் இருந்து பணம் வரலப்பா. ஃபோன் பண்ணால் நாளைக்கு தான் ஆகுன்னு சொல்கிறான். நானா என்னண்ணா, நாளைக்கு பசங்க ஸ்கூல் இருக்குண்ணா. பைசா இல்லைண்ணா கஷ்டம்ண்ணா. புரியுதுடா, நான் இப்போ அங்கே தான் போகிறேன். பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்ணுறேன், சரியா? நானா இந்தா 300 ரூபா இருக்குது, இதை பிடி. நான் மிச்சம் இதை ரெடி பண்ணுறேன், சரியா? மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கின்றோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அன்பே நீ என்ன? ஹலோ. ஸோ கரண்ட் வேற. அங்க என்ன சத்தம்? நாளைக்கு ஸ்கூல் வச்சுட்டு இன்னும் என்ன விளையாட்டு? மேல வாங்க. இப்ப மேல வர போறீங்களா இல்லையா? வந்துட்டியா? டீ வேணுமா? வேணாம், இப்போதான் கடையில் குடித்தேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளில டீ குடிச்சிட்டு வராதுன்னு? நான் சொன்னேன், எங்கே தான் கேட்க போறியோ தெரில. சரி, மணி அண்ணங்கிட்ட காசு கேட்க போனியே, கொடுத்துட்டாரா? இல்லை, கான்ட்ராக்ட் இன்னும் காசு தரலையா. கால் பண்ணுறேன்னு இருக்காரு. நாளைக்கு ஸ்கூல் வச்சுட்டு இப்போ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாம் என் தலை எழுத்து. உன்னை கட்டினதுக்கு இதெல்லாம் எனக்கு அனுபவிக்கணும்னு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அலட்சியமாக பார்க்குறேன். சே. ஏய், எதுக்கு இப்போ கத்துற? மணி என்ன நேரில் போய் பார்க்குறேன்னு போயிருக்கு. ரெடி பண்ணுறேன் எப்படியாவது. இப்படியே ஏதாவது சொல்லு. நாளைக்கு மற்ற பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது என் பிள்ளை நின்று வேடிக்கை பார்க்கணுமா? ஏன் எப்போ பாரு மற்ற பசங்களை பற்றி பேசுகிற? எல்லாரும் இங்கே ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி கிடையாது. புரிஞ்சுக்கோ, படிப்புன்றது படிக்கிறதுக்கு தான், வேலை கொடுத்து வாங்கிறதுக்கு இல்லை.
ம் இதெல்லாம் நல்லா வாயிலே பேசலாம். நாளைக்கு மற்ற பசங்களாம் ஸ்கூலுக்கு போகும், நம்ம பிள்ளைய வீட்டிலே வச்சுக்கலாமா? படிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்கூல் இருந்து இந்த ஸ்கூலில் தான் சேஃப்னு சேர்த்தல. ஏன் பேச மாட்டேன்? ஆமாம், எல்லாமே ஏன் தப்பு தான். ஏய் மழை பெய்யுது பாரு. மழையில் என்ன விளையாட்டு? உள்ள வாங்க. அப்பா டேய் வாங்க வாங்க, வெளியே விளையாண்டுருந்தீங்களா? எப்பப்பா வந்தீங்க? பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்தேன். அப்பா அப்பா சிக்கன் பக்கோடா வாங்கி தரீங்களா? ஏய் சும்மா இரு. நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். சிக்கன் பக்கோடா கேட்குது. அப்படியே அப்பன மாதிரி எந்த கவலையும் கிடையாது. ஏய் இப்போ எதுக்கடி பசங்களை கத்துற? சரி நீ போங்க, உள்ளே போய் விளையாடும் போங்க. சரிப்பா. நான் ஒன்றும் பேசல சாமி. நான் பேசினாலே இங்கே எல்லாமே தப்பு தான். ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது சொன்னா உடனே கிளம்பிடுவேன். எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, அதானே? டே அசோக், எங்கே போகிற? உங்க வீட்டுக்கு தான் மாமா. ஏன் என்னாச்சு? ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, மழை வருதுனால இன்னும் 2 நாள் லீவ் மாமா. அப்போ திங்கக்கிழமை தான் ஸ்கூலா? ஆமா மாமா. அப்போ இன்னும் 4 நாள் லீவா? ஆமா மாமா. சரி நீ போ, நான் சொல்லிக்கிறேன். என்ன முருகா, கான்ட்ராக்டர் காசு கொடுத்தானா? இல்லைண்ணா, அவர் ஃபோனே எடுக்கலண்ணா. மணியை நான் போய் பார்க்க போயிருக்கு. அந்த கான்ட்ராக்டர் அப்படி தான், வேலை மட்டும் கரெக்டாக வாங்குவான், அது சம்பளம் கரெக்டாக வராது. இப்போ வீட்டுக்கு போனால் அதான் கேட்கும், என்ன பண்ண போகிற? எல்லாம் பார்த்துக்கலாண்ணா, இன்னும் 4 நாள் இருக்கு. Bus 6 7 8 9. டேய் ஹை வாங்க வாங்க. சாப்பிடுவோம். என்ன இது? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் நான் சொல்றது கேள்றி. நீ என்ன சொல்ல போற? காசு ரெடி பண்ண தாண்டி போயிட்டு இருந்தேன். அசோக் ஓடி வந்துட்டு இருந்தான். என்னன்னு கேட்டால் மழை வர்றதுனால இன்னும் 2 நாள் ஸ்கூல் லீவான். இதோட திங்கக்கிழமை தான் திறப்பான். அதான் இன்னும் 4 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலான்னு நினச்சேன். ஸ்கூல் லீவா? ஆ எனக்கு எதுவும் ஃபோன் வரல. உனக்கு எப்படி ஃபோன் வரும்? உன் ஃபோன் தான் ஆஃபில் இருக்கு, அதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. சரி 4 நாள் கழிச்சு என்ன பண்ண போற? 4 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல, இது தேவையில்லாத செலவு தானே? ஏண்டி பசங்க கேட்கும்போது எப்படி வாங்கி கொடுக்காம? சரி பணம் எப்படி ரெடி பண்ண போற? இங்க பார், இன்னைக்கு சந்தோஷன்றது இன்னைக்கு, நாளைக்குங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். வா உட்கார் சாப்பிடலாம். வாங்கம்மா சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. வா உட்காரு வா.